கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அவர் கண்களை மூடி செய்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது மாதத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்களை காணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2025 வருடத்தின் இந்த 2ஆம் மாதத்தின் முதல் வாரத்தில் நம்முடைய சமூகத்தினராய் வருகிறோம். யூடியூப் வழியாக செய்தி கேட்கும்படி தேவன் செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரமுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்பா. தேவ நாம மகிமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. கர்த்தருடைய கரங்களை போடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓர் தீர்க்கதரிசி என்று தலைப்பில் நாம் செய்தி பார்க்கிறோம். கடந்த வாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியினுடைய செய்தியினுடைய முதல் பாகத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த வாரம் 2ஆம் பாகத்தை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள், பார்க்க போகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக அவர் வந்தார் இந்த உலகத்திலே. உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 18:15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக, ஆக இந்த ஜனங்களுக்காக, நமக்காக உன் நடுவிலிருந்தே, நம் நடுவிலிருந்தே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆக நம் நடுவில், மக்கள் நடுவிலிருந்து அவர் எழும்ப பண்ணுவார் என்று சொல்லுகிறார். இது மோசேயின் மூலமாக ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வார்த்தை. ஆக இந்த வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய நடத்துதல், இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் நடப்பது, தொடங்குவது தான் புதிய ஏற்பாடு. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்கள் நடுவிலிருந்து எழும்ப பண்ணி, மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர்களுக்காக அவர்கள் நடுவிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயின் வார்த்தைகள், பிதாவாகிய தேவன் மோசேக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுவதாயிருந்தது. நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் என்னவெல்லாம் கற்பித்தாரோ அவைகளையெல்லாம் சொல்லுகிறவராக அவர் இருந்தார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் வார்த்தைக்கு, பிதாவின் நாமத்தினாலே அவர் சொல்லும் வார்த்தைக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகளெல்லாம் நிறைவேறி தீர்க்கும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அந்த தீர்க்கதரிசியின் சொற்களாதவனோ அவன் ஜனத்தில் இராதபடி நிர்மூலமாக்கப்படுவான் சொல்லிட்டு, சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். எந்த நாட்களை?
பிதாவின் குமாரனாகிய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களை இவர்கள் எல்லாரும் முன்னறிவித்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி முதற்கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளுமே இதை முன்னறிவித்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். ஆக பிதாவாகிய தேவன் எவைகளையெல்லாம் செய்கிறாரோ அவைகளை குமாரனும் செய்கிறவராயிருக்கிறார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தான் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். குமாரனிடத்தில் அன்பாயிருந்து பிதாவாகிய தேவன் தாம் செய்கிறதையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான காரியத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் காண்பிப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும். யோவான் 17:3 முதல் 8 வரைக்கும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இந்த வார்த்தைகளை சொல்லுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தீர்க்கதரிசி. அவர் சொல்லுகிறார், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். தீர்க்கதரிசியாக, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னமே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உமது நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவளாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தார்களோ, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எனும் தீர்க்கதரிசியின் இடத்திலிருந்து கர்த்தருடைய பிதாவின் வார்த்தையை கேட்டார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். ஆக இப்போ அறிந்துச்சாங்க, நீர் எனக்கு தந்தவையெல்லாம் உம்மாலே உண்டானது. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப இது செய்வது தீர்க்கதரிசியின் வேலை. கர்த்தர் தரிசனத்தின் மூலமாக பேசலாம், கர்த்தர் தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக பேசலாம். ஆக இங்கே தீர்க்க தரிசனமாக தான் இங்கே சொல்லப்படுகிறது. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இது தீர்க்கதரிசியின் வேலை. அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இவங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மத்தேயு 21:23. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தில் இவைகளை செய்கிறீர்? அந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். ஆக இவர் செய்கிற காரியங்கள், இவர் பேசுகிற காரியங்கள் எல்லாம் ஒரு தீர்க்கதரிசி செய்கிற காரியம். ஆக இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அந்த தீர்க்கதரிசிக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் இவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள்,
நீர் யார் என்று சொல்லி அவரிடத்தில் அவரை குறித்ததான காரியங்களை கேட்கிறார்கள். ஆக இப்படிப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசி அவர். பிதாவாகிய தேவனால் உலகம் உண்டாவதற்கு முன்னமே நமக்காக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதில் முதலாவது காரியம், 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த தீர்க்கதரிசி நம்மை பற்றி அறிந்திருக்கிற தீர்க்கதரிசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தீர்க்கதரிசி நம்மை பற்றி அறிந்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45 முதல் 49 வரைக்கும் பார்க்கிறோம். 45 முதல் 49 வரைக்கும் ஒரு நிகழ்வு. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். யார் யார்? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். இவர் நாசரேத்திலே வளர்ந்தபடியினாலே நாசரேத்தூரான் என்று அழைக்கப்பட்டார். உடனே நாத்தான்வேல் கேட்கிறான், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? நீ சொல்றியே இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொன்னார்கள் என்று, அந்த தீர்க்கதரிசி நாசரத்தில் இருக்கிறார் என்று சொன்னியே, அந்த தீர்க்கதரிசியினால் அவர் ஏதாவது நன்மை உண்டாக கூடுமோ என்று சொல்லி கேட்கிறான். உடனே பிலிப்பு சொல்லுகிறான், வந்து பார். வேற எந்த வார்த்தையுமே அவன் சொல்லலை. ஆமாப்பா, இன்னும் காரியம் அற்புதங்கள் எல்லாம் அவர் செய்தார், இன்னும் அதிசயங்களை எல்லாம் செய்தார். இந்த விளக்கத்தை எல்லாம் அவன் கொடுக்கவில்லை. அவன் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை தான், வந்து பார். நீ வந்து பாரு. அதே போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியேட் செய்கிறதா இல்லையா என்று வேண்டுமானால் நீங்கள் தேவாலயத்துக்கு போய் பார்க்க வேண்டும். தேவாலயத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரனை கொண்டு சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு விசுவாசிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆக நீங்கள் தேவாலயத்துக்கு வந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறேன். நீங்கள் தேவாலயத்துக்கு போய் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாக, அந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் மூலமாக உங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல தேவனுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே மகிமைப்படுகிறதா இருக்கிறது. கண்டிப்பாக மகிமைப்படும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடனே அங்கே இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இந்த நாத்தான்வேலை இதற்கு முன்பாக இயேசு பார்க்கவில்லை. அங்கே தூரத்தில் வரும் பொழுது இங்கே உள்ள யார்கிட்டையும் விசாரிக்கல. கூட இருக்கிறவங்கள்ட்ட அங்கே வராது யார்? நாத்தான்வேலா, அவன் எப்படிப்பட்டவன் என்று யாரிடத்தில் கேட்டுக்கல. நம்ம உலக பிரகாரமாக நாம் இருப்போமானால், நாம் உட்கார்ந்து இருக்கும்போது எய்த்தாப்பில் நம்ம நோக்கி யாராவது வராங்கன்னா, அவர் வராரு, அவர் யார்? இந்த ப்ளூ சட்டை போட்டவர் யார்? எங்கேருந்து வராரு? அவர் பேர் என்ன? இதை நாம் விசாரிப்போம். மாம்சீக பிரகாரமாக இன்றைய உலக நடப்பது. ஆனால் அன்றைக்கு அவர் தீர்க்கதரிசியாக இருந்தபடியினால் அவர் அங்கே சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். இதிலிருந்தே அவர் ஒரு தீர்க்கதரிசி என்பது நிரூபணமாகிறது. இதிலிருந்தே நிரூபணமாகிறது.
அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். இவர் இங்கே இருக்கிறார், இவன் அத்திமரத்தின் கீழே வேறொரு இடத்துல இருக்கிறான். பிலிப்பு வரும்பொழுது பிலிப்பிடத்தில் பேசுகிறான். அதை தான் இயேசு சொல்லுகிறார் இந்த இடத்துல. நீ அத்திமரத்தின் கீழே, பிலிப்பு உன்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீ அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்திருந்தபார், அப்பயே நான் உன்னை கண்டேன். ஆக இதை காணக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும்? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாக தான் இருக்க முடியும். அந்த தீர்க்கதரிசி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இங்கே பார்க்கிறோம், அதற்கு நாத்தான்வேல் உடனே புரிந்து கொள்ளுகிறான், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அங்கே அவன் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பற்றி அறிந்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக தான் ஆண்டவர் இருக்கிறார். நாம் தேவனுடைய சபைக்கு போகும் பொழுது, நீங்கள் எந்தெந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சபைக்கு போகும்போது அந்த சபையில் உள்ள ஊழியக்காரர்களுக்கு தேவன் உங்களை குறித்து விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, கர்த்தர் உங்களுடைய காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறபடியினாலே அவர் உங்களோடு பேசுகிறவராக தம்முடைய ஊழியக்காரனை பயன்படுத்துகிறார். எப்படி அந்த நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்து இருந்தாரோ அதே போல இன்றைக்கும் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 139 அதிகாரம் 1 வசனம் கொண்டு 3 வசனங்கள் வரைக்கும், 139 சங்கீதம் 1 முதல் 3 வரை. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நான் நடந்தாலும் சரி, நான் படுத்திருந்தாலும் சரி, என்னை சூழ்ந்திருக்கீங்க. என்னுடைய நடக்குதலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதிலையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க. ஆக இப்படியெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நபர் யார்? தீர்க்கதரிசி. அவர் தேவனுடைய குமாரன். சரி, இங்கே ஒரு நிகழ்வை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனி வரவிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரைக்கும். மார்க்கு 11 1 முதல் 4 வசனம் வரைக்கும். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். இவர் தீர்க்கதரிசி, நம்மை பற்றி அறிந்திருக்கிற தீர்க்கதரிசி என்பதற்கான ஆதாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று யாராவது ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டுமென சொல்லுங்கள். உடனே அவன் அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அனுப்பினார். இவர் தீர்க்கதரிசியாயிருப்பதினால் அந்த கழுதை குட்டி எங்கே இருக்கும்? அந்த கழுதை குட்டியை அவிழ்க்கும் போது யார் அதை கேள்வி கேட்பார்? அவருக்கு என்ன பதில் கொடுக்க வேண்டும்? இவைகளை எல்லாம் அவர் அங்கே முன்னமே அறிந்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடியினால் இவர் தம்முடைய சீசரை 2 பேரை அனுப்புகிறார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தில்
ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த ஒரு குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க கண்டு அதை அவிழ்க்கிறார்கள். ஆக இந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாகவே அதே போல இருவழி சந்திலே அவர் வாசல் அருகே கழுதை குட்டி கட்டியிருக்க கண்டார்கள். ஆக இவர் தீர்க்கதரிசி என்பது நிரூபணமாகிறது இல்லையா? இன்றைக்கும் நமக்கும் ஒரு தீர்க்க தரிசனங்களை தேவன் சிலர் கொடுக்கிறார். அதை தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவைகள் எப்படிப்பட்டவைகள்? அவைகள் என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிறது? அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறது என்பதற்காக தேவன் சொல்லுகிற காரியம். இங்கே ஆண்டவர் சொன்னது அப்படியே நடந்தது. இந்த 2 பேரிடத்துல ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசி ஆகிய இயேசு கிறிஸ்து சொன்னது நடந்தது. லூக்கா எழுதின சுசேஷம் 22ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள். லூக்கா எழுதின சுசேஷம் 22ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள். இங்கே ஒரு நிகழ்வு, பஸ்காவை ரெடி பண்ண ஆயத்தம் பண்ண சொல்லுகிறார். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, இங்கே பேர் சொல்லப்படவே செய்கிறது, பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர்? நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ணும்படி நீர் விருப்பமாயிருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு முன்பாக எதிர்வடுவான். தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடம் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அந்த தண்ணி குடம் கொண்டு வருகிற வேலைக்காரன் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த வீட்டெஜமான்ட்ட கேளுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தீர்க்கதரிசி பஸ்காவை ஆசரிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னார். அவன் உங்களுக்கு காண்பிப்பான். இதையெல்லாம் யாரால் சொல்ல முடியும்? ஒரு தீர்க்கதரிசியினால் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஒரு தீர்க்கதரிசியினால் மாத்திரமே, கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை பெற்றவனால் மாத்திரமே தெளிவான அந்த காரியங்களை அங்கே சொல்ல முடியும். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் இயேசு சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 காரியங்களையும் நாம் வைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருப்பதை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக நம்மை அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஆக அவர் தீர்க்கதரிசி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் மற்றும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மத்தேயு 17:27.
அந்த இடத்திலே அந்த ஊருக்கு அவர்கள் போவார்கள். அந்த ஊருக்குள் போக வேண்டுமானால் வரிப்பணம் செலுத்த வேண்டும். ஆகவே அந்த வரிப்பணம் செலுத்துவதற்காக பணம் தேவைப்படுகிறது. அங்கே மத்தேயு 17:27 ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்று சொல்லுகிறார். ஆக கடல்ல எந்த மீனோட வாயில காசு இருக்கு என்பது அவருக்கு தெரியும். தீர்க்கதரிசியானவனுக்கு மாத்திரம்தான் எல்லாமே தெரியும். ஆக இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி. ஆக அவர் தூண்டிலை போடுகிறான். ஒரு மீன் அங்கே அந்த தூண்டிலே மாட்டுகிறது. அந்த மீனை பிடித்து அதை வாயை திறக்கிறான். காசு இருக்கிறது, எடுக்கிறான். என்ன இவர் மீனுக்கிட்ட கூப்பிட்டு, என் மீன் இங்கே வா, இந்த காசை வாயில் வச்சுக்க, இவன் வந்து தூண்டியில் போடுவான், அப்போ அவன் தூண்டியில் மாட்டிக்க, நீ அப்புறமா அவன் வாயை திறந்து காசை எடுத்துருவான், எடுத்துட்டு உன்னை மறுபடியும் கடலில் போடுவான்னு சொல்லி வச்சுட்டா செய்கிறாரு? கிடையாது. அவர் அப்பொழுது அங்கே அந்த இடத்திலே அவர் அவனிடத்தில் சொன்னார், நீ கடலுக்கு போய், அப்போ இவர் கடல்கிட்ட இல்லை, நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். அப்ப அவன் செயல்படுகிற இடத்தில் இயேசு இல்லை. ஆனால் தீர்க்கதரிசியாக எல்லாவற்றையும் சொன்னான். அதே போல இவன் போகிறான். அந்த மீனின் வாயிலிருந்து காசு எடுத்து இவருக்காகவும் தனக்காகவும் அங்கே அவர்களிடத்திலே கொடுக்கிறான். அப்ப இவர் தீர்க்கதரிசியா இல்லையா? இதை குறித்து யோபு இன்னமும் அதிகமாக இயேசுவை குறித்து சொல்லுவார். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோபு 16:19 இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. யோபு சொல்லுகிற வார்த்தை, இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார். என்னை குறித்து சாட்சி பகருகிறவர் அவர் உன்னதத்திலே இருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி. அவர் நம்மளை குறித்து சாட்சி பகருகிறவராய் இருக்கிறார் என்று யோபு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிற ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 14:22 அங்கே பார்க்கும் பொழுது, இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறை போகும்படி அவர்களை துரிதப்படுத்துகிறார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமானபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. இவங்க படகுல போகிறாங்க. படகுல போகும்போது நடுக்கடலில் போன பிற்பாடு எதிர்காற்றாய் இருந்தபடினால் இவங்களால் தொடர்ந்து வேகமாக போக முடியலை, மறுபுறம் போக முடியலை. இவர்கள் அந்த இடத்துல தேவைப்படுகிறது, இவர்களுக்கு அந்த அக்கறைக்கு இவர்களுக்கு போய் சேருவதற்குரிய உதவி இவர்களுக்கு தேவைப்படுகிறது. இரண்டாவது, நம் தேவைகளை நிவர்த்தி செய்கிற தீர்க்கதரிசி. நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற தீர்க்கதரிசி. இங்கே இவர்களுக்கு தேவைப்படுவது ஒரு சக்தி, ஒரு வல்லமை.
ஒரு பலன், இதுதான் இவர்களுக்கு இங்கே தேவைப்படுகிறது. இவர்கள் கஷ்டப்படுகிறதை இயேசு பார்க்கிறார். அதற்குள்ள இவர் இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். எதுக்குங்க இயேசு வரணும்? அவர் படகிலே அவர் ஏறி அவர்கள் பயணத்தின் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு அவர்கள் தேவையான பலன் அவர்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அந்த சூழல், அந்த எதிர்காட்டு நிலை மாற வேண்டும். அதற்காக இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார். ஆக தேவைகளை சந்திக்கிற ஒரு தீர்க்கதரிசி. இவர்கள் ஆவேசம் ஆவேசம் என்று சொல்லுகிறார்கள். உடனே நான் தான், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உடனே பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நீரே, ஆனால் நானும் கடலிலே நடந்து வர வேண்டும் என்று சொல்லுவார். கர்த்தர் சொல்லுவார், வா, இறங்கி நீ நடந்து வா. கடலின் மீது தனது ஒரு காலை வைக்கிறார். தரையில் வைப்பது போல தண்ணீரின் மேலே கால் வைக்கிறார். மறு காலையும் வைக்கிறார். நடந்து போய் கொண்டிருக்கிறார். இயேசுவின் அருகிலே வருகிற வரைக்கும் இவருக்கு எந்த விதமான காரியம் இல்லை. ஆஹா, நான் கடல் மேலே நடக்கிறேனே, இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பாக இருக்கிறாரே என்று சொல்லி இவர் கடலின் மேலே நடந்தார். இவர் கடலின் மேலே நடக்க இவருக்கு அந்த அதிகாரம், அந்த வல்லமை, அந்த சக்தியை தேவன் கொடுத்திருந்தார். கிட்ட வரும் பொழுது அலையின் இரைச்சலையும் கடலின் கொந்தளிப்பின் சத்தத்தையும் கேட்டுவிட்டார். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சபைக்கு போய் தேவ செய்தியை கேட்கிறார்கள். யூடியூப் வழியாக தேவ செய்தியை கேட்கிறார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய எந்த விதமான காரியத்தையும் பார்க்காமல் உலக பிரகாரமான பிரச்சனைகள், போராட்டங்களை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களை பார்க்கும் பொழுது அங்கே அமிழ்ந்து போய் விடுகிறார்கள். அவர்கள் அமிழ்ந்து போய் விடும்போது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், அற்ப விசுவாசியே என்று கைப்பிடித்து அவனை தூக்குவார். இப்போ 2 பேருமாக நடந்து வருவார்கள். ஆக பேதுரு அந்த இடத்துல சத்தத்தை கேட்டு அமிழ்ந்து போனான். ஐயரே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவர் அவனை கையை பிடித்து தூக்கவில்லையா? அந்த இடத்திலே அவனுக்கு தேவை கடலின் மேல் நடக்க வேண்டிய அவன் தேவை விசுவாசம். அவன் தேவை கடலின் மேல் நடக்கக்கூடிய பலன். ஆக இவைகளை தேவன் அங்கே தருகிறவராயிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அதோடு சொல்லுகிறார், கவலைப்படுகிறதினாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? தன்னுடைய சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். உடைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை
நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்க் 8, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த இடத்துல நடக்கிற ஒரு நிகழ்வு 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை நோக்கி அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். 3 நாளாக இயேசுவோடு இரவு பகல் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். உடனே அவர் சொல்லுகிறார், இவர்களில் சில தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே. எவ்வளவு ஒரு அக்கறை உடைய ஒரு தீர்க்கதரிசியாக அவர் காணப்பட்டார். இவர்கள் வழியிலே சோர்ந்து போய் விடுகிறவார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள். இதையெல்லாம் உணரக்கூடியவர் யார்? ஒரு தீர்க்கதரிசி. ஆக அதை பார்த்து சொல்லுகிறார். ஆக உடனே அதற்கு அவருடைய சீசர்கள், இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அதற்கு அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்தரித்து பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசரிடத்தில் கொடுத்தார். அந்த ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஒரு தீர்க்கதரிசியால் மாத்திரம்தான் சபையின் தேவையை அறிந்து கொள்ள முடியும். ஒரு ஊழியக்காரனால் தான் சபையின் தேவையை அறிந்து கொள்ள முடியும். ஒரு ஊழியக்காரனால் தான் அது என்ன நிலைக்காக வந்திருக்கிறார்கள், எந்த தேவையோடு விசுவாசி வந்திருக்கிறது, என்ன மன எதிர்பார்ப்போடு மனதில் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் அதை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரன் கையில் தான் இருக்கிறார். உங்களுடைய ஊழியக்காரர் நீங்கள் எதை எதிர்பார்த்து போகிறதற்குரிய வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஊழியக்காரர் மூலமாக உங்களுக்கு சபையில் போஷிக்கிறவராயிருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கை தேவன் தேவைகளை சந்தித்தார். திருப்தியான ஒரு வாழ்க்கை. சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள் இல்லையா? 7 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். 7 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். இரண்டாவது, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தீர்க்கதரிசி. மூன்றாவது காரியம், நம்முடைய வருங்காலங்களை அறிந்த தீர்க்கதரிசி என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனம் வரைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 8 முதல் 13. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போ. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். வருங்கால தீர்க்கதரிசி, வருங்காலத்தை குறித்து அறிந்த தீர்க்கதரிசி. நம்முடைய வருங்காலத்தில் முடிவு பரியந்தம்
ஒருவேளை நாம் ஜீவனோடு இருக்கும் காலத்திலே ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் அந்த முடிவு வரை என்னும் நிலைத்திருக்க வேண்டும். அல்லது ஒருவேளை நாம் மரித்து அவர் வரும்பொழுது நாம் எழுந்திருக்க வேண்டுமானால் அந்த முடிவு நம்முடைய மரிக்கும் முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்கிற ஒருவனாக இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்கள் என் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நான் எத்தனை வருஷம் வாழப் போகிறேன், எத்தனை நாள் வாழப் போகிறேன்னு தெரியாது. என் சத்துருக்கள் என்னை துன்பப்படுத்துகிறவன் கைக்கும் என்னை தப்பியும். நான் வாழ்கிற வரைக்கும், நான் இங்கே இருக்கிற வரைக்கும் என்னை சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஆக இதைதான் அங்கே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வருங்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வருங்காலத்தை அறிந்த தீர்க்கதரிசி, நம்முடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வருங்காலத்தை குறித்து அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் எப்படி இருப்போம் என்று சொல்லி அவர் அங்கே அறிந்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 20 அங்கே நாம் பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரத்திலே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய வருங்காலத்தை குறித்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதுதான் இன்னைக்கு நமக்கும் வேதவசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும். 2 ராஜாக்கள் 20 1 முதல் 11. அந்நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவரிடத்தில் எசேக்கியாவிடத்தில் வந்து சொல்லுகிறான். அவன் வியாதிப்பட்டு இந்த வியாதியின் வேதனையில் அவன் இருக்கும் பொழுது தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிற வார்த்தை, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர். இன்னைக்கு நம்மகிட்ட யாராவது இப்படி வந்து சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அழுவோம். எப்படியாயில என்னை காப்பாற்றிருங்க டாக்டர், எப்படியாயில என்னை உயிரோடு காப்பாற்றிருங்க டாக்டர், இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கிடுங்க டாக்டர் என்று நாம் கதறுவோம். ஆனால் இவன் அந்த இடத்துல ஏசாயாட்ட கேட்கல. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். மிகவும் அழுதான் எசேக்கியா. அவனுடைய வருங்காலத்தை குறித்து அவனுக்கு சொல்லப்பட்டபடியினாலே அவன் சுவர்புறமாய் திரும்பி அழுகிறான், மிகவும் அழுகிறான், ஜெபம் பண்ணுகிறான், விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தேவனாகிய இருக்கிற நான் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இது 3மே ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி, வருங்கால தீர்க்கதரிசியாக இவன் சொல்லுகிறார்.
உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன் இல்லையா, இதோ நான் உன்னை குணமாக்குவேன் சொல்லிட்டு சொல்றாரு. 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். ஆக எசேக்கியா ராஜாவினுடைய வருங்காலத்தை குறித்து அவனுக்கு சொன்ன கர்த்தர், அவனுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி அவனுடைய வருங்காலத்தை குறித்து சொன்ன கர்த்தர், நம்முடைய வருங்காலத்தை குறித்தும் அவருக்கு தெரியாதா? நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய மாத்திரம் நாம் சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே எசேக்கியா என்ன செய்கிறான்? எசேக்கியா ஏசாயாவை நோக்கி கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறான். எசேக்கியா தீர்க்கதரிசன வார்த்தைகளை மாத்திரம் கேட்கவில்லை, தீர்க்கதரிசி இடத்துல அடையாளத்தையும் கேட்கிறான். அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு, கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாய் சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்றான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், ரொம்ப லேசு முன்னாடி போகிறது, அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் 10 பாகை முன் போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். 10 பாகை முன்னிட்டு போகும்படி இருந்த நிலையில் அதை பின்னிட்டு போகும்படி தேவன் செய்கிறார். அடையாளத்தை கேட்டாலும் அந்த அடையாளத்தையும் செய்கிறவர் தீர்க்கதரிசி. ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று நீ அறியாய், உன்மேல் இனிமேல் நீ அறிவாய் என்றார். நான் செய்கிறது இன்னதென்று நீ அறிய மாட்ட, இனிமேல் நீ அறிவ என்றார். அவன்கிட்ட எல்லாருடைய கால்களையும் அவர் இடுப்பில் அந்த ஷாலை கட்டிட்டு அவங்க கால்களெல்லாம் கழுவி தொடப்பார். பேதுருகிட்ட வரும்போது, ஐயோ நீர் என் கால்களை கழுவலாமா, என் காலை செய்யலாமா, துடைக்கலாமான்னு, இப்போ இடம் கொடு, நான் செய்கிறது என்னதுன்னு உனக்கு தெரியாது. அதை ஆண்டவர் சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யோவான் 21:18, பேதுருவினுடைய வருங்காலத்தை குறித்து தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம். நீ இளவயதுள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருங்காலத்தை குறித்து அறிந்திருக்கிற தீர்க்கதரிசி. பேதுருவினுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், எவ்வளவாய் அவன் பாடுபட போகிறான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக என்பதையெல்லாம் அந்த இடத்துல வெளிப்படுத்தினான். அதை ஒருவேளை பேதுரு விளங்கி கொண்டானா, விளங்கி கொள்ளவில்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அவனுடைய வருங்காலத்தை குறித்து தேவன் தெளிவாய் சொன்னார்.
நீ இளவயதாக இருக்கும்போது நீயே உன் இடையை கட்டி கொண்டாய். ஆனால் இப்போ முதிர் வயது உள்ளவனாகும்போது உன் அறையை வேறொருவன் கட்டுவான். நீ விருப்பமில்லாத இடத்துக்கு நீ போவ. இவ்வளவாய் நீ பாடுபடுவ. அவன் பாடுபட போகிறான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்தில் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தை, நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். எசேக்கியாவை போல வியாதி, பலவீனங்கள், சுகவீனங்கள் ஒருவேளை இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் எசேக்கியாவை போல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் குணமாக்குவார். உங்கள் வருங்காலத்தில் உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம். 2 நாள் 3 நாள் தவணைகள் தான் இருக்கிறது. இந்த 3 நாளைக்குள்ளே ஏதாவது செய்ய வேண்டும் ஆண்டவர். அற்புதம். இந்த 3 நாளைக்குள்ளார சில அப்பங்களை எடுத்து 7000 பேரை போஷித்த தேவன், 7 அப்பங்களை எடுத்து 7000 பேருக்கு போஷித்த தேவன், சில மீன் துண்டுகளை எடுத்து அத்தனை பேருக்கு போஷிக்க வைத்த தேவன், 7 கூடை நிறைய மீதி எடுக்க வைத்த தேவன் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராயிருக்கிறார். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராயிருக்கிறார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய நாமத்தினாலே நாம் எவைகளையெல்லாம் கேட்கிறோமோ அவைகளையெல்லாம் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மை பற்றி அறிந்திருக்கிற தீர்க்கதரிசி, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும் தீர்க்கதரிசி. 2வது, நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற தீர்க்கதரிசி. 3வது, நம்முடைய வருங்காலத்தை குறித்து அறிந்திருக்கிற தீர்க்கதரிசி. நாம் கண்களை மூடி செய்வோம். இதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்மையான இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தியின் பிரகாரம் எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை நீர் வழி நடத்தும் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நீர் ஒரு தீர்க்கதரிசியாக வந்தீரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்திருக்கிற தீர்க்கதரிசியாக வந்தீர். நீர் எங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்கிற தீர்க்கதரிசியாக இருந்தீர். நீர் எங்கள் வருங்காலத்தை குறித்து அறிந்திருக்கிற தீர்க்கதரிசியாக இருக்கிறேன். ஆக எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தீர்க்கதரிசி நீர். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் கேட்டு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். இப்பொழுதும் இந்த யூடியூப் வழியாக செய்தி கேட்குற உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள், என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்களையெல்லாம் தேவன் செய்வீராக. அவருடைய தேவைகளையெல்லாம் நிவர்த்தி செய்வீராக. அவருடைய வருங்காலங்கள் நல்ல காலப்படியாக இருக்க, அவருடைய வருங்காலங்கள் நல்ல காலங்களாய் இருக்க, கர்த்தர் நல்லவைகளை காணும் காலங்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். அவர்களை நீர் அறிந்திருக்கிற தீர்க்கதரிசி. இந்த செய்தி கேட்கிற உடைய பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிற தீர்க்கதரிசி. ஆக அவர்களுக்கு எது தேவை, என்னது தேவை, எப்படி இருக்க வேண்டும், எப்படி அவர்கள் நடக்க வேண்டும், எல்லாவற்றையும் நீர் அவர்களை நடத்த வேண்டும் ஆய்க்கூட நினைச்சுக்கிறோம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் இருக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குறித்து அறிந்திருக்கிற தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்யும் தீர்க்கதரிசியாக பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நம்முடைய வருங்காலத்தை அறிந்த தீர்க்கதரிசியாக பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் நமக்காக
பரிந்து பேசியிருக்கிறார். கண்டிப்பாக எல்லாம் நன்மையாக நடக்கும், நன்மையாகவே நடக்கும், நன்மையாகவே நடந்து தீரும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென்.